மகளிர் சுயதுக்குழுன்னு ஒன்று ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு, பெண்களுக்கு அதிக இதெல்லாம் பண்ணிட்டாரு. அப்போ அந்த மக்களுக்கு பரவாயில்லப்பா, நம்ம பெரியப்பா நிதிஷ்குமார் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு. இந்த சைடு தேஜஸ்வி யாதவ் அவர் என்ன சொல்கிறாரு, வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை நல்லா இருக்கே, அவங்க 2 லட்சம் கொடுக்குறாங்களா, நாங்கள் 3 லட்சம் கொடுக்குறோம், அதான் மகளிர் சுய கடன் உதவி, இதுவும் நல்லா இருக்கே. ஓட்சோர்னு ஒருத்தர் வந்துட்டு டமால் போயிட்டார். எங்கப்பா ராகுல காணோம், அவர் லண்டன் போயிட்டாருங்க. என்னப்பா கூட்டணி வச்சுட்டு வரமாட்டேங்கிறீங்க அவளை. மறுபடியும் இவர், ஐயா வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை 3 லட்சம் நல்லா இருக்கே, ஓட்சோர் வந்துட்டார். எங்கப்பா கனடா போயிட்டாருங்க. இதாங்க நடந்துச்சு. கேளுங்க, இது இப்படியே பண்ணாரா? ஜனங்களுக்கு ஓட்சோர் தேவையா? சரி, என்ன ஏன் ஓட்சோர்? ஒரு வீட்டில் 50 பேர் இருக்கிறாங்க, சரி இருக்கட்டும்பா, அவங்க யார் நீக்கணும், தேர்தல் ஆணையம் தான் நீக்கணும். ஆமா, அதுக்கு தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். ஒரு வீட்டில் தேர்தல் ஆணையத்தையே வந்து பாஜக கைக்குள்ள வச்சுட்டு தான் இயக்கிட்டு இருக்குன்றாங்களே, இது சாதகமா? நீங்க சொல்லுங்க. தேர்தல் ஆணையத்தை வந்து ஒருத்தர் கைக்குள்ள வச்சுட்டு இயக்க முடியுமா? அது கஷ்டம், சில விஷயங்கள் நடக்கும், அதை விட்டுருங்க. இந்த எஸ்ஐஆர்ல ஒரு ஒரு வாக்காளர் இருக்காரா இல்லையான்னு செக் பண்ணதான் படிவம் கொடுத்து பண்றாங்க. இதுல எங்க பாஜக வருது, எங்க இது பண்றாங்க?